இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பெல்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பெல்ட் பீஸ் எடுத்துகிட்டு குட் சைட் போட்டுட்டு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி இதில் வந்து டாப் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். வீடியோவில் காமிச்ச மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்தது மடித்து போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம வந்து கேப் விடணும். கீழே இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனுக்காக வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் வரைக்கும் தான் நம்ம வந்து அடிக்கணும். அந்த இடத்துல வந்து டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்காக மடித்து அடிச்சிடலாம். மடிச்சடிக்கும்போது கீழே வரைக்குமே மடித்து அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து நமக்கு வந்து நாட்டுக்கு வந்து ஒரு ஹோல் கிடைக்கும். அதில் வந்து நம்ம வந்து நாட் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடித்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச் மடக்கி அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் இருக்கிற வரைக்கும் வந்து மடக்கி அடிச்சுக்கணும். இது வந்து அடிக்கும்போது ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது. அதே மாதிரி வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 இன்ச் விடும்போது வந்து நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை இன்னுமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பெல்ட்டில் வந்து இன்னொரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் சேர்த்திக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த 1/4 இன்ச் மடக்கிற இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து மடக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக அடித்தாச்சு. நம்மளோட பெல்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம நாட்டை வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். இது வந்து பேக் சைடில் வரும். இப்போ லோவர் பார்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணதில் வந்து இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த துணியுமே வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து அந்த ப்ளீட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும் எல்லாமே. இது மாதிரி 4 பீசஸுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பிட்ஸை எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ லெக் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மடிச்சடிக்கணும். 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் 1 இன்ச்சை வந்து 4 ஃபோல்டு பண்ணி 2 பக்கமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம போட்டோம்னா இப்போ லெக் சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ் மார்க் போட்டுக்கோங்க. அதுதான் ராங் சைடு அப்படின்னு தெரியறதுக்காக. இப்போ ஹிப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாத்தில் வந்து குட் சைடில் வந்து மடக்கணும். இப்போ ப்ளீட் பார்த்திங்கன்னா மிஷினை பார்த்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கலாம். ஒன்று இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கரெக்டான ப்ளீட் கரெக்டாக இருக்குமா அப்படின்றதுக்காக வந்து நம்மளோட பெல்ட்டை எடுத்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஃப்ரண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு வர்றதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மடிச்சடித்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் செகண்ட் இன்னொன்னையும் வந்து லெக் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த இதில் வந்து ராங் சைடில் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கணும். குட் சைடில் வந்து எடுக்கக்கூடாது. ஒன்று வந்து அப்படி அடிக்கணும், ஒன்று வந்து இப்படி அடிக்கணும். சேம் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீடில் வந்து குத்தி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா உள் பக்கம்
மிஷின் சைடு தான் இது பண்ணுறோம். ஆனால் வந்து அது வந்து மேலே வச்சுருப்போம். இது வந்து உள்பக்கமாக மடக்கி அடிக்கணும். இதே போல் ஃபுல்லாக மடக்கி நம்ம வந்து ப்ளீட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணோடனே இப்போ இந்த கர்வ் வருது பார்த்திங்களா, அந்த இதில் ரெண்டையுமே வந்து குட் சைட் போட்டு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம வந்து நல்லா அடித்து வச்சுக்கலாம். இப்போ அடித்தாச்சு. நான் ரெண்டு சைடுமே அடிச்சிட்டேன். இப்போ சென்டர் அடிக்கணும். இப்போ வந்து எப்போவுமே வந்து சென்டர் வந்து ஒரு பின் வச்சு பின் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ லெக்லேருந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம வந்து வச்சு அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த லெக்கில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் லெக் வரைக்கும் எடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் எல்லாமே அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து இப்போ பெல்ட் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரும், இது வந்து பேக் சைடில் வரும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 இது இருக்கும், அதுதான் ஃப்ரண்ட்டு. அதை வந்து அதில் இருக்க ஃப்ரண்ட் சைடு, அதாவது 4 இன்ச் நம்ம விட்டு அடித்தோம் பார்த்தீங்களா, அதை தான் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்றில் வந்து ப்ளீட் எந்தளவுக்கு வருமோ அந்தளவுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து பேக் சைடுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதுவே ஓரளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து தான் அடிக்கணும். ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றியும் வந்து அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி டாப் ஸ்டிச் போடணும். டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம பட்டியாலா பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.